ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் கைட் மினி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேர்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனையில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இது. 200க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 20/2/2025 அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து டயட்டிஷியன் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்குது. சர்வீஸில் எம்எஸ்சி டிகிரி முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் ஆர் ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் ஆர் ஹோம் சயின்ஸ் படிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஹோம் சயின்ஸ் எமர்ஜிங் டெக்னாலஜி படிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுட் சர்வீஸில் உங்களுக்கான சேலரி 15,000. இன் பிஎஸ்சி லெவலில் நியூட்ரிஷன் ஆர் கிளினிக்கல் நியூட்ரிஷன், டயட்டிக்ஸ் ஆர் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். லேப் டெக்னீஷியன் வந்து 15 வேக்கண்ட் வந்து இருக்குது. உங்களுக்கான சேலரி 15,000. இதுக்கு நீங்கள் டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி கோர்ஸ் முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். மணிஃபோல்டு டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்குது. இதுக்கு நீங்கள் மஸ்திஷ்ய டெக்னீஷியன் முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி 15,000. டென்டல் ஹைஜினிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்குது. இதுக்கு நீங்கள் 2 இயர்ஸ் கோர்ஸான டிப்ளமோ இன் டென்டல் ஹைஜினிஸ்ட் படிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். முன்னாடி டென்டல் கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். உங்களுக்கான சேலரி 15,000. ஏசிஜி டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் இருக்குது. இதுக்கு நீங்கள் கார்டியோகிராம் ஆர் டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி 15,000. டோட்டலாக 2 வேக்கண்ட் வந்து இருக்குது. டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா 2 வேக்கண்ட் வந்து இருக்குது. 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். வேலிட் ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும். சேலரி 15,000 ஒரு மந்த்துக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் மெக்கானிக் வந்து 3 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ் எலக்ட்ரிஷியன் கோர்ஸ் முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்துக்கு 15,000 சொல்லியிருக்காங்க. வந்துட்டு ஏசி மெக்கானிக் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட் வந்து இருக்குது. சேலரி 15,000. இதுக்கு நீங்கள் ஐடிஐயில் ரெஃப்ரிஜரேட்டர் கோர்ஸ் முடிச்சிருந்தேன் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷன் டெக்னீஷியன் முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். சைட்டோ டெக் பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் எம்எஸ்சி இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி சைட்டோ பெத்தாலஜியில் முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். 1000 சேலரி. ஸ்டெரிலைசேஷன் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா 5 வேக்கண்ட் வந்து இருக்குது. டிப்ளமோ இன் ஹாஸ்பிட்டல் ஸ்டெரிலைசேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். 15,000 சேலரி. ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் வந்து இருக்குது. இதுக்கு நீங்கள் ஆக்குபேஷன் தெரப்பி கோர்ஸ் முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். 15,000 சேலரி. ஃபார்மசிஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 வேக்கண்ட் வந்து இருக்குது. 15,000 சேலரி பெர் மந்த்து. டிப்ளமோ இன் ஃபார்மசி ஆர் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார்ம் டி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். கவுன்சிலர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். பர் மந்த்துக்கு 15,000 சேலரி. நெக்ஸ்ட் சோஷியல் ஒர்க்கருக்கு வந்து 2 போஸ்ட் வந்து இருக்குது. இதுக்கு நீங்கள் எனி டிகிரி வித் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் வந்து முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி. நெக்ஸ்ட் வந்துட்டு பாய்லர் மெக்கானிக் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட் வந்து இருக்குது. எனி டிகிரி ஆர் டிப்ளமோ முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் ஆர் கெமிக்கல் ஆர் பவர் பிளான்ட் ஆர் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இதில் ஏதாவது டிகிரி ஆர் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். 15,000 சேலரி. ஹவுஸ் கீப்பர் பார்த்தீங்கன்னா 2 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும். 15,000 சேலரி. நெக்ஸ்ட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து 2 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும். டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே வந்து டைப் ரைட்டிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 15,000 சேலரி பெர் மந்த்துக்கு. ஐடி கோஆர்டினேட்டர் பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் வந்து இருக்குது. டிப்ளமோ ஆர் டிகிரியில் இசிஇ ஆர் ஐடி ஆர் சிஎஸ் ஆர் பிஎஸ்சி சிஎஸ் ஆர் பிசிஏ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இல்லை ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். பெர் மந்த்துக்கு 15,000. பிளட் பேங்க் கவுன்சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து இருக்குது. மாஸ்டர் டிகிரி இன் மெடிக்கல் சைக்காலஜி படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 15,000 சேலரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபருக்கு வந்து 6 போஸ்ட் வந்து இருக்குது. இதுக்கு நீங்கள் டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னீஷியன் முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். 15,000 சேலரி. நெக்ஸ்ட் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு வந்து 4 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் டிகிரி இன் ஃபிசியோதெரப்பி முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். பெர் மந்த்துக்கு 15,000 சேலரி. நெக்ஸ்ட்டு குக்கு பார்த்தீங்கன்னா 5 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. 12,000 சேலரி. செலவையாளர் டோபிக்கு பார்த்தீங்கன்னா 4 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்குமே உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 12,000 சேலரி. டேபிள் 1ல் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ டேபிள் 2ல் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசருக்கு 3 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. எனி டிகிரி வித் என்சிசி பி லைசன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்து அப்ளை பண்ணிக்கலாம். 15,000 சேலரி. நெக்ஸ்ட் ஹவுஸ் கீப்பிங் வந்து 100 வேக்கண்ட் வந்து இருக்குது. பண்ணியிருந்து உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். மந்த்துக்கு 10,250 வரைக்கும் சேலரி. செக்யூரிட்டிக்கு 45 வேக்கண்ட் வந்து இருக்குது. இதுக்கு நீங்கள் 8th படிச்சிருந்தால் போதும். தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 1000 கிட்ட சேலரி. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து 10 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 8th படிச்சிருந்தால் போதும். தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 10,000 கிட்ட சேலரி. சானிடரி ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா 5 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் 8th படிச்சிருந்தால் போதும். தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 10,000 சேலரி.
ஏற்கனவே அட்டவணை 1ல் சொன்ன போஸ்டிங்க்கு எல்லாமே உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து 35 சொல்லியிருக்காங்க. ஸோ 35க்கு மேலே அபோவில் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. அட்டவணை 2ல் சொன்ன எல்லா போஸ்ட்டுக்குமே உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து 40 சொல்லியிருக்காங்க. 40க்கு மேலே இருக்கிறவங்க வந்து ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியாது. அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் அதோட என்னென்ன அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு 10th ஆர் +2 சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட மார்க் ஷீட் வந்து கேட்டிருக்காங்க. டிகிரி ஆர் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அதுக்கான சர்டிஃபிகேட் ஆர் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ரெசிடென்ஸ் ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஐடி ஆர் ஆதார் கார்டு வந்து கேட்டிருக்காங்க. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நிர்வாக செயலாளர், மாவட்ட நல்வாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம், 4-2A ரயில்வே ரோடு, அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் வளாகம், காஞ்சிபுரம் மாவட்டம் 631501 இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணக்கூடிய கடைசி தேதி வந்து 20/2/2025க்குள்ளே அப்ளை பண்ணி முடிக்கணும். ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கும். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே வந்து இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. கடைசி தேதி வந்துட்டு 20/2/2025க்குள்ளே போய் அப்ளை பண்ணி முடிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது மாதிரி பேராமெடிக்கல் அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.